ஹலோ யூஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025-26 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காலேஜஸோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்ஜினியரிங் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தென் வந்து எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி என்ன பதில் நம்ம பார்க்க போது சென்னையில் இருக்கிற ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். அதாவது நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதில் நீங்களா யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, பிஜியில் என்னென்ன கோர்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் சரிங்களா? ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் வந்து ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு இது வந்து சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இல்லை இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன், எங்களா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கூட. எங்களா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாலே நமக்கு தெரியும், இங்கே வந்து எய்டட் ப்ரோக்ராம் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம் தென் பிஜி ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி இங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணி தரேன். சரிங்களா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு ஓகேங்களா ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு டைப் பண்ணிப்போம். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மாரிஸ் college.edu.in இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. சரிங்களா? காலேஜோட வெப்சைட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அட்மிஷன் சொல்லிட்டு யூஜி அண்ட் பிஜி 2025-26 இந்த ஏப்ரல் 30 உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான உங்களுக்கு ட்ரையல் எல்லா இதுக்குமே ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி இல்லை ஆல் அதர் போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, அதாவது May 13 and May 14 வந்து நடக்குது. ஓகேங்களா? ஹாக்கியோட ட்ரையல் செக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேஸ்கெட் பால், வாலிபால், ஹேண்ட்பால், தென் ஷட்டில், பேட்மிண்டன், செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ், தென் அத்லெட்டிக், கிரிக்கெட், லாட் டென்னிஸ், தென் அதுக்கப்புறம் வந்து குவாஷு, டொர்னடோ, ஃபென்சிங், ஷூட்டிங், ஆர்க்கி, தென் ரோலர் ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், பவர் லிஃப்டிங், இது மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ட்ரையல் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரையல் செக்ஷன் அப்பியர் ஆகும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஒன் செட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டு ஒன் ஃபோட்டோ காப்பி 10th and 12th மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கம்பல்சரி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ட்ரையல் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாஸ்ட் 3 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது ராக்கெட்டு, ஸ்டிக்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. எங்களா அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எதிர்பார்க்குறவங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டெல்லா மாரிஸ். எங்களா May 13 and 14 நடக்குது. எங்களா உமன்ஸ் கேண்டிடேட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. நீங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அப்ளிகேஷன்ஸ் போயிடுவோம் டேரெக்டாக. இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் எடுத்துனா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அது சொல்லிட்டாங்க. நீங்கள் கேண்டிடேட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க பிஃபோர் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனோ, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ, மேண்டேட் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கோ, பேமெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணாமல் சப்மிட் பண்ணாலோ இது வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும். தென் அப்ளிகேனோட சிக்னேச்சர் வந்து 20 KB இருக்கணும். தென் பேரண்ட் அண்ட் கார்டியனோட சிக்னேச்சர் வந்து 20 KB இருக்கணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா, அதாவது JPEG 2 MB இருக்கணும். தென் பட்டிசம் சர்டிஃபிகேட் இன்கேஸ் வந்து கேத்தாலிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 MB இந்த பட்டிசம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். தென் ஆல் அதர் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 MB அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்களுக்கு பிஜிக்கு சொல்லியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்டர் அகாடமிக்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. தென் யூனிக் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரெக்வயர்ட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூனிக் அப்ளிகேஷன் நம்பர், அது யூசர் நம்பரு, தென் யூசர் நேம், தென் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலேஜ் வெப்சைட்டில். தென் எடிட் அப்ளிகேஷன் ஓகேங்களா, பிஃபோர் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் இது பண்ண முடியாது, அதனால் வந்து பிஃபோராகவே நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் இது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும்தான் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீ எது ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்கேஸ் ரிசிப்ட் வந்து 24 hours ட்ரான்சாக்ஷன் வந்து அப்டேட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் ஷார்ட்
ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயில் அந்த எஸ்எம்எஸ் மூலிமா தென் காலேஜ் வெப்சைட்டில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் இன்டர்வியூ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. தென் இன்டர்வியூ பீங் கால்டு நாட் கேரண்டி ஃபார் அட்மிஷன் சொல்லிட்டு கால் பண்ணுறதுனால உங்களுக்கு அட்மிஷன் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சென்ட் ப்ரொவிஷனலி செலக்டட்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது வராது. நீங்கள் வேறு டொனேஷன்ஸ் இது மாதிரி வந்து எதுவுமே இங்கே இது பண்ணுறது இல்லை அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேண்டிடேட் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து அப்போவே நீங்கள் வித்தின் த டேட்குள்ளே நீங்கள் ஃபீஸஸ்லாம் பே பண்ணணும். தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டைம் ஆஃப் இன்டர்வியூவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, என்கொயரிக்கான மெயில் ஐடி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதையும் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூஜி பாஸ்போர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யூஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு பாஸ்போர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜை பற்றி சொல்லியிருக்காங்க, மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம கோர்சஸ்க்கு வந்துடுவோம். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்னேன், இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனால் எய்டட் கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸும் இருக்குது. எய்டடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க யார் வந்து என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட் வந்து ஷிஃப்ட் 1 ஓகேங்களா, எய்டட் செக்ஷனில் வந்து ஷிஃப்ட் 1 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்னிங் 7:50 12:50 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம், தென் பிஏ சோஷியாலஜி, தென் பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ், தென் விஷுவல் ஆர்ட்ஸ் ஓகேங்களா. இது இருக்குது. இது எல்லாமே வந்து எனி குரூப் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, தென் பிகாம் காமர்ஸ் ஓகேங்களா. இதுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட குரூப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் குரூப் மட்டும் தான் எடுக்க முடியும் சரிங்களா. அது செல்ஃப் ஃபைனான்சிங் குரூப் ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, தென் பிஏ டூரிசம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஎஸ்சி காமர்ஸ், தென் பிஎஸ்சி கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிகாம் ஹானர், தென் பிகாம் பேங்கிங் ஃபினான்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், தென் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க், தென் பி வெக்கேஷனில் ஃபுட் ப்ராசஸிங் குவாலிட்டி கண்ட்ரோல், தென் பி வெக்கேஷனில் பேங்கிங் ஃபினான்சிங் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்குமே என்னென்ன கோர்சஸ் நீங்கள் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் 5 இல்லை என்னென்ன படிப்பீங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இல்லைங்களா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன்ஸ்க்கான அதுக்கப்புறம் நீங்கள் இது சிலபஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன நீங்கள் பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வச்சுருக்கணும் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் கேண்டிடேட்க்கு ஒன்லி ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அலாங் வித் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன் நோ கேரண்டி ஃபார் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜராக சொல்லியிருக்காங்க அதுதான். தென் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு காலேஜ் எந்த ஒரு டொனேஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே இது பண்ணுறதுல அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் கோடு சொல்லியிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செல்ஃபோன்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ஸில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. டீச்சர்ஸ் பர்மிட் பண்ணால் அகாடமி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ராகிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதோட ஃபைன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஷிஃப்ட் 1க்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஓகேங்களா. HSCனா என்ன, சிபிஎஸ்னா அதர் கேண்டிடேட்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் 2க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து யூஜியில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பிஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எய்டட் கோர்சஸ் நம்ம பார்த்துருவோம். எய்டடில் உங்களுக்கு ஷிஃப்ட் 1ல் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வித் ஃபேமிலிஸ் இருக்குது. சோஷியல் ஒர்க் ப்ராக்டிஸ் இன் ஹெல்த் செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் ஒர்க் ப்ராக்டிஸ் இருக்குது. தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஷிஃப்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ பப்ளிக் ரிலேஷன், தென் எம்ஏ இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ், தென் எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்காம் காமர்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, தென் எம்எஸ்சி சைக்காலஜி, தென் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இதுலேயும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம், என்னென்ன சிலபஸஸ் எல்லாமே டீட்டெயில் என்னென்ன கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அண்டர் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் இது அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, நம்ம அடுத்து வந்து
உங்களை ஹாஸ்டலோட பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரீட் பண்ணிக்கோங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லிட்டு பார்த்தாச்சு, சரிங்களா. தென் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜியா பிஜியா இல்லை டிப்ளமா அப்டேட் பண்ணுறீங்களா. தென் அதேமாதிரி நீங்கள் கேஸ் நீங்கள் யூஜி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேஜர் டிகிரி யூஜியில் என்ன டிகிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். தென் அதில் என்ன கோர்ஸ் நீங்கள் எம்ஜிஏல என்ன அப்ளை பண்ணுறீங்க அதுங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம். தென் சோஷியாலஜி கொடுத்தீங்கன்னா எதுவும் எய்டட் ப்ரோக்ராமில் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம் அதுவும் எய்டட் ப்ரோக்ராம். இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம், சரிங்களா. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். தென் ஸ்டூடெண்ட் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா 12th வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது எஸ் கொடுக்கணும். தென் அதில் என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் 10th தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் கொடுக்கணும். தென் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது, நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். தென் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும், சரிங்களா. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த லாகின் பேஜ் உங்களுக்கு வரும், சரிங்களா. லாகின் பேஜஸ் லாகின் அப்ளிகேஷன் நம்பர் தென் பாஸ்வேர்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரிங்களா. அதுதான் நீங்கள் கொடுத்துருங்க. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, சரிங்களா. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாலே உங்களுக்கு டைம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 15 days மேக்ஸிமம் கொடுப்பாங்க. தென் வித்தின் ஒரு 1 week தான் டைம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதில் லாஸ்ட் டேட் இது வரைக்கும் சோஃபார் வந்து இது மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 week டைம் கொடுப்பாங்க, இல்லை அதுக்குள்ளே அப்ளை பண்ணால். இப்போதான் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அது ரிசல்ட் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் உங்கள் மார்க்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணி ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிடுங்க, சரிங்களா. மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன் செலக்டாக வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.